வழங்குவோர் நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. புதிய பெஸ்ட் எவர் சன்லைட், முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த செலவைக்கு. வணக்கம். இது வசந்தம் டிவியின் B55 இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கலனி, நில், கழு, கிங் மற்றும் நில்வளா ஆறுகள் அவதான நிலையில். தென்மேற்கு பருவப்பயிற்சி பருவகாலம் தொடர்ந்தும் நிலவுகிறது. அடைமழை நீடிக்கும் சாத்தியம். உரிமைய மற்றும் நவீன விவசாய வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. திலித், விமல், வாசு, உதய, கெவிந்து, சன்ன ஆகியோர் ஒன்றிணைவு. அனுர சஜித் விவாதம் இடம்பெறுமா இல்லையா? ராஜதந்திர பணிப்பு, எதிர்க்கட்சியின் மூவர் தாய்லாந்துக்கு. பப்புவா நியூகினியா மண் சரிவினால் 2000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கல் விவசாய நவீன வேலை திட்டத்தினை கிராமத்துக்கு கொண்டு செல்லும் முதற்கட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் முதற்கட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு 7000 காணி உறுதிப்பத்திரங்கள் வவுனியாவில் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த 2 மாவட்டங்களில் 5400 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ள நிலையில் அதன் முதற்கட்டமாகவே இவ்வாறு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நீங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டமையினால் பொருளாதாரம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் இந்த தருணத்தில் அதன் பிரதிபலன்களும் உங்களை வந்தடைய வேண்டும். விவசாயத்துறையை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 3 வருடங்களில் ஸ்மார்ட் விவசாய வேலைத்திட்டத்தை நாம் கிராமங்களுக்கு கொண்டு வருவோம். இதனூடாக விரும்பியவர்களுக்கு பயனடைய முடியும். 20 லட்சம் பேருக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்க உள்ளோம். வவுனியா மற்றும் மன்னார் பகுதிகளில் 25,000 மற்றும் 30,000க்கும் இடையிலான காணி உறுதி பத்திரங்கள் உள்ளன. அது கூடுமே தவிர குறையாது. அதில் ஒரு பகுதியினரை மட்டுமே இன்று அழைத்துள்ளோம். அடுத்து 2-3 வருடங்களில் மல்வத்தூய கீழ் பகுதி வேலை திட்டத்தை முடித்தவுடன் நிரந்தரமாக விவசாயம் செய்வதற்கு நீர் வசதிகளும் கிடைக்கும். நான் மன்னாருக்கு வருகை தரவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் தெரிவித்தார். ஆனால் நான் மன்னார் மாவட்டத்துக்கு பெரிதொரு தினத்தில் வரவிருக்கிறேன். மன்னார் மாவட்டத்தில் சுற்றுலா வியாபாரங்கள் உள்ளன. அதனையும் அபிவிருத்தி செய்ய உள்ளேன். நான் இங்கு சுகாதார வேலை திட்டங்களையும் காணி உறுதி பத்திரங்களையும் வழங்கவே வருகை தந்தேன். සංචාරක ව්‍යාපාරෙත් තියෙනවා, ඒවත් දියුණු කරන්න තියෙනවා, ඒ වගේම බල ශක්ති දියුණුවකුත් ඇති කරන්න තියෙනවා. මෙහි ආවේ සෞඛ්‍ය වැඩ කටයුතු වලට පමණයි. ඒ වගේම ඔප්පු අරගෙන දෙන්න. ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், வடமாகாண ஆளுநர் PSN சார்ல்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினர். கடந்த 3 நாட்கள் இந்த மாகாணத்திலே அவர் மேற்கொண்டிருக்கின்ற இந்த சூறாவளி பயணம் இன்றைய நிகழ்வோடு முடிவடைகின்றது. இந்த சூறாவளி பயணத்திலே 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கி இருக்கின்றார். பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்கி இருக்கின்றார். 4 வைத்தியசாலைகளை திறந்து வைத்திருக்கின்றார். எனவே கல்வி, சுகாதாரம், அதே போல வேலைவாய்ப்பு, அதே போல காணி உரித்து என்று பல்வேறு விடயங்களை வழங்கி இந்த மக்களுக்கான பல அபிவிருத்தி வேலைகளை அவர் நிறுவியிருக்கின்றார். நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே, குறிப்பாக வவுனியாவிலே, மன்னாரிலே, முல்லைத்தீவிலே சொந்த காணிக்குள் இருந்தும் அது சொந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அதை எப்படி பராமரிக்கிறது என்ற ஏக்கத்தோடு இருந்த எங்களுடைய மக்களுக்கு இன்று ஒரு முடிவு காலம் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்களே, இது போதாது. நான் நினைக்கின்றேன் இந்த 20 லட்சம் உறுதிகள் வழங்குவதாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே காணி உறுதி இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதை நீங்கள் செய்வனையே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நான் ஒரு விஷயத்தை ஜனாதிபதியிடம் குறிப்பிடுகிறேன். அது மன்னாரிலே அரசாங்க அதிபருக்கும் தெரியும். பங்காலை என்ற கிராமம் கிட்டத்தட்ட 300 குடும்பங்களை
350 குடும்பங்களை சார்ந்தவர்கள். இந்த கடல் அரண் இல்லாததால் போன 2-3 நாட்களிலே அந்த கடல் வெள்ளம் உள்ளுக்கே வந்து அந்த மக்கள் இடம்பெயர்கின்ற ஒரு வாய்ப்பை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களுடைய கவனத்திலே எடுத்து, அதே போல இந்த வங்காளையிலே ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தை உடனடியாக நீங்கள் கட்டளையிட்டு அதை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு யாராவது இருந்தால் நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்கள். எவருமே முன்வரவில்லை. மாறாக விமர்சனத்தையும் தனது அடியாட்களை வைத்து சண்டித்தனத்தையும் காட்டினார்களே தவிர இந்த நாட்டை பொறுப்படுத்தி இந்த மக்களை ஒரு சுபீட்சமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அன்றைய தினம் தனி ஒருவராக இந்த நாட்டை பொறுப்பெடுத்த மேன்மதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று இந்த நாட்டை சிறந்த முறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல உங்களுக்கு தெரியும், இன்று எமது நாட்டை பொறுப்பெடுக்க தவறியவர்கள் இன்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள், கூட்டம் நடத்துகிறார்கள். சிகப்பாக எங்க பார்த்தாலும் போஸ்டர், ஆர்ப்பாட்டம், கூட்டம். ஆனா அன்று இந்த போஸ்டர் தேவையில்லை, ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. இந்த நாட்டை தாங்கள் பொறுப்படுத்தி நடத்தி இருந்தால் என்று எவ்வளவு விஷயத்தை சாதித்து காட்டியிருக்க முடியும். ஆனால் சாதிக்க முடியாது. ஆளுமை என்பது அப்படி இலகுவாக யாரிடமும் சென்று விடாது. இந்த ஆளுமைக்கு சொந்தக்காரரான திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருத்தம். இப்படி ஒரு 20 லட்சம் பேருக்கு காணி ஆவணம் வழங்குவது என்று சொன்னால் அது இலகுவான விடயம் அல்ல. நாங்கள் இந்த வன்னி மண் யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட இந்த வன்னி மண், இந்த ஜனாதிபதி அவர்களுடைய எண்ணக்கருவில் அதிகமாக பயனடைய போவது எமது மாவட்டங்கள். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் வடக்கிலே விஜயம் செய்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக இருந்து கொண்டு இந்த மண்ணிலே எங்களுடைய பிரதேசங்களிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு எங்களால் இயன்ற ஆதரவை இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற ரீதியிலே தொடர்ந்தும் அபிவிருத்தி பணிகளுக்கு நான் சார்ந்திருக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கம் சார்ந்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு எங்களாலான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். சொந்த காணியிலே வாழாமல் வாடகை காணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தவர்களுக்கு இன்று விடுதலை கிடைத்திருக்கின்றது. இதற்காக உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை. இதே நேரம் வவுனியா மாவட்டத்தின் பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் நீரிழிவு நோய் பிரிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக நெதர்லாந்து அரசாங்கம் 3329 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. நவீன வசதியுடன் கூடிய நீரிழிவு பிரிவு பல்வேறு வசதிகளுடன் கூடியதாக அமைய பெற்றுள்ளது. இங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கொழும்பை அடுத்து வடமாகாணத்துக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு முடிந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த பிரிவை திறந்ததன் பின்னர் வடமாகாணத்தின் சுகாதார சேவை மேலும் முன்னேற்றம் அடைகிறது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். வடமாகாணத்தின் சுகாதார சேவையை அபிவிருத்தி செய்வதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்புக்கு நாம் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்கின்றோம். வவுனியா, மாங்குளம் மற்றும் கிளிநொச்சியில் புதிய 3 வைத்தியசாலைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. கராபிட்டிய வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக பெயரிடப்பட்டதை அடுத்து யாழ் பொது வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்த நாம் தீர்மானித்துள்ளோம். வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்காக கிடைக்கப்பெற்றுள்ள இந்த சுகாதார சேவையை தொடர்ந்தும் முன்னேற்றுவது குறித்து நாம் கண்டறிய வேண்டும். இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்படுத்த ஜனாதிபதி தற்போது கட்டம் கட்டமாக முன்னேற்றி வருவதாக தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டோட நிலைமைகள் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த நாட்டை தன்னால் பழைய நிலைமையிலிருந்து இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து அபிவிருத்தி அடைஞ்ச நாளாக மாற்றக்கூடிய ஒரு தன்னால் இயலும் என்ற அடிப்படையில் அன்று முன் வந்தார்கள். நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ஆதரித்தோம். இறைவண்ட உதவியோட அந்த நிலைமைக்கு கட்டம் கட்டமாக வந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஒரு இக்கட்டான நிலைமைய நாட்டை பாரமெடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஜனாதிபதிக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. நெதர்லாந்து தூதுவர் பானி ஒபெக் இங்கு கருத்து தெரிவிக்கையில், நெதர்லாந்தின் வாமெட் நிறுவனத்துடன் சுகாதார அமைச்சு கையொப்பமிட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையினூடாக பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க முடிந்துள்ளதாக குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் 4 வைத்தியசாலைகளை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருந்த நிலையில் நெதர்லாந்து அரசாங்கம் வழங்கிய இந்த ஒத்துழைப்பினூடாக இலங்கையுடன் மேற்கொண்டு வரும் உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக தென்மேற்கு பருவகாலம் காரணமாக தற்பொழுது நிலவும் மழை மற்றும் காற்றுடனான காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலனி, கழு, கிங்,
மற்றும் நீல்வளா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதால் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் மக்களை கேட்டுள்ளது. இதே நேரம் 17 மாவட்டங்களில் 43,892 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. கொழும்பில் உள்ள அவதானமிக்க மரங்களை அகற்றுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியினால் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் தினங்களுக்கும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையுடன் ஏற்படும் காற்றினால் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன. இதே நேரம் களனி, கலு, கிங் மற்றும் நில்வளா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்து வருவதனால் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. அவிசாவளையின் தாழ்நில பகுதிகளில் கலனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கழுகங்கை ரத்தினபுரியில் இருந்து களுத்துறை ஊடாக கடலுக்கு சேரும் இடம் வரை அதிக நீர்மட்டம் காணப்படுகிறது. அதேபோன்று அத்தனகலுஓய, கிங் மற்றும் நில்வளா ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ந்தும் பலத்த மழை பெய்தால் வெள்ள நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது. புத்தளம், மாதம்பே, கட்டுப்பிட்டி ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனால் ஹேன்போல பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு கடற்படையின் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாயம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாவலப்பிட்டி, குருந்துவத்த, ரக்ஷாவ பிரதேசத்தில் காற்றினால் கூரை தகடுகள் சேதமடைந்துள்ளமையினால் 25 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் பரணகல பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் ஹாமில்டன் ஆறு பெருக்கெடுத்தமையினால் நாத்தாண்டிய நீர்கொழும்பு பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளது. வீதி காண்மித்த பகுதியில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பல்வேறு நிவாரண நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. எந்தவொரு அனர்த்த நிலைமையையும் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும். மரங்கள் முறிந்து வீழ்ந்தமை மற்றும் அனர்த்த நிலைமையினால் கடந்த 5 தினங்களுக்கு ஏற்பட்ட மின் துண்டிப்பு காரணமாக 4,67,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின் துண்டிப்பு தொடர்பாக இதுவரை 61,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ளது. மேலதிக ஊழியர்களை சேவையில் ஈடுபடுத்தி மின் துண்டிப்பினை வழமை நிலைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற மரங்களை அகற்றுவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. தற்போது கொழும்பு மாநகர பிரதேசத்துக்குள் அதிக அவதானமிக்க மரங்களை அடையாளம் கண்டு அவற்றினை அகற்றுவதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த வேலை திட்டத்தினை எதிர்வரும் சில நாட்களில் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட அதிக அவதானமிக்க மரங்களை முழுமையாக அகற்றுவதற்கும் அதேபோன்று மரங்களின் ஒரு சில பகுதிகளை வெட்டி அகற்றி மரங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அகற்றப்படும் மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் எதிர்வரும் தினங்களுக்கு அதிக மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மாகாணங்களில் தொடர்ந்தும் மழை பெய்யும். மேல் சப்ரகமுவ, நுவரெலியா பகுதிகளில் பல இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய வாய்ப்புள்ளது. அதற்கு மேலதிகமாக நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும். நாட்டுக்குள் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. விசேடமாக மத்திய மலைநாடு மற்றும் மேல், தென், வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். அத்துடன் மழை பெய்யும் போது இந்த காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. වගේ පළාත්වල සාමාන්‍ය සුළඟේ වේගය පැයට කිලෝමීටර් 40-50 දක්වා ඉහළ යෑමේ තත්ත්වයන් තියෙනවා. වැසි සමග මේක 50-60 දක්වාත් ඉහළ යෑමේ තත්ත්වයන් තියෙනවා. விளம்பர இடைவெளி அடுத்து செய்திகள் தொடரும். அனுசரணை வழங்குவோர் நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. புதிய பெஸ்ட் எவர் சன்லைட், முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த
சிறந்த சிலவைக்கு. 75 ரூபாய் அதிகூடிய சேமிப்பு. க்ளோ கார்ட் 200 கிராம் ஜம்போ பேக்கெட் கேக். அம்மா அம்மா ஹேப்பி பர்த்டே அம்மா. ஆரோக்கியமான சருமத்துல அப்பா மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த அம்மு குட்டி கொஞ்சம் இருங்க. ஆரோக்கியமான சருமத்திற்கு லைஃப் பாய். ஆம், முகப்பரு சரும அலர்ஜி போன்ற சரும தொற்றுகளை ஏற்படுத்தும் கிருமிகளுக்கு எதிராக போராடும் புதிய லைஃப் பாய். ஆலிவ் மற்றும் தேன் கலந்த புதிய லைஃப் பாய் சரும தொற்றுகளுக்கான கிருமிகளுடன் போராடி ஆரோக்கியமான சருமத்தை பெற்றுத்தரும். ஆரோக்கியமான சருமத்திற்கு புதிய லைஃப் பாய். யோகட் மற்றும் கெரட்டின் புரோட்டீன் கலந்த ஆக்டிவ் மிக்ஸினால் கூந்தல் நீளமாக 2 மடங்கு அடர்த்தியாக வளரும் போது எந்த ஹேர் ஸ்டைலும் செய்து கொள்ளலாம். உலகமே தடையாயிருந்தாலும் ஸ்டைலுடன் முன்னேறுங்க. சருமத்தின் ஈரலிப்பை காத்து மென்மையாக வைக்கும் என்று சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பியாஸ் பேபி சோப் மற்றும் கிரீம். கனவு போலவே இந்த பெப்சி இது என்னடா? பார்த்து ரசிக்கத்தான் தோணுதே. தென்மேற்கு பருவப்பேற்று காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் கருத்து தெரிவிக்கையில், இந்த வருடம் இதுவரை 24,481 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நேற்று முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எமது நாட்டில் அடையாளம் காணப்பட்ட அவதானமிக்க 15 மாவட்டங்களுக்கு அதிகூடிய அவதானம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் 71 சுகாதார பிரிவுகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. வீடுகளை பரிசோதித்தல் மட்டுமன்றி பாடசாலைகள், தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், சமய வழிபாட்டு ஸ்தலங்கள், பொது இடங்கள் என்பன பரிசோதிக்கப்பட இருக்கின்றன. இந்த வேளையில் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் மிக முக்கியமானது. பல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து சர்வஜன பலய என்ற பெயரில் புதிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளன. இது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது. ஒன்றுபட்ட நாடு மகிழ்ச்சியான தேசம் என்ற துணிப்பொருளில் புதிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மௌமிம மக்கள் கட்சி, பிவித்ரு எலஹுரிமைய, தேசிய சுதந்திர முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, பாராளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன உள்ளிட்ட சுயேட்சை குழு உறுப்பினர்கள் புதிய கூட்டமைப்பில் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். உங்களது மரண வீடு, திருமண வீடு மற்றும் உங்களது கிராமத்தில் நீங்கள் கண்ட அரசியல்வாதி தற்போது கொழும்பில் இல்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 69 லட்சம் மக்கள் 3/2 பெரும்பான்மையை வழங்கினார்கள். அவர்களை மக்கள் நம்பினர். அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என நம்பினார்கள். அவ்வாறு ஒன்றுமே இடம்பெறவில்லை. இதன் காரணமாக இந்த நாட்டு மக்கள் அரசியலை வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். சஜித் அனுர விவாதத்துக்கு சுயாதீன தொலைக்காட்சி சேவை அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி குறிப்பிட்ட விவாதம் நடைபெறும் என தெரிவித்துள்ளமையினால் அன்றைய தினம் துலாவ கலந்துரையாடலின் ஊடாக இதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான விவாதம் தொடர்பில் மார்ச் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கருத்து தெரிவித்திருந்தார். குறித்த விவாதம் இடம்பெறுமாயின் அதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு சுயாதீன தொலைக்காட்சி தயார் என துலாவ கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது அன்றைய தினமே தெரிவிக்கப்பட்டது. சஜித் அனுர விவாதம் தொடர்பில் கடந்த 2 மாதங்களாக இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமையை காண முடிந்தது. முதலில் பொருளாதார குழுக்களுக்கிடையில் விவாதம் இடம்பெற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்த போதிலும் முதலில் இரு தலைவர்களுக்கிடையிலேயே விவாதம் இடம்பெற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. எவ்வாறெனினும் தேசிய மக்கள் சக்தி ஜூன் மாதம் 6ஆம் தேதி இரு தலைவர்களுக்கிடையில் விவாதம் நடைபெறும் என தெரிவித்திருந்தது.
அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய இருவரும் விவாதத்துக்கு வருகை தருவார்களாயின் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் HD கலையரங்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது. துலாவ கலந்துரையாடலூடாக இருவருக்கிடையிலான விவாதத்தை முழு நாட்டுக்கும் ஒளிபரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறித்த விவாதம் தொடர்பில் ஒரு தரப்பினர் மாத்திரம் வருகை தந்தாலும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். இரு தரப்பினரது தலைவர்கள் குறித்த விவாதத்திற்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமையன்று கலந்து கொள்ளவில்லையாயின் ஐக்கிய மக்கள் சக்தி பெயரிடும் 2 பிரதிநிதிகளுக்கு மற்றும் தேசிய மக்கள் சக்தியினால் முன்மொழியப்படும் 2 பிரதிநிதிகளுக்கும் அவர்களது பொருளாதார வேலைத்திட்டங்கள் மற்றும் நாட்டை கொண்டு செல்லும் வேலைத்திட்டம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு துலாவ கலந்துரையாடலில் சந்தர்ப்பம் வழங்கப்படும். இரு தலைவர்களுக்கிடையில் விவாதம் இடம்பெறவில்லையாயின் உங்களது பிரதிநிதிகளின் பெயர்களை எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு நாம் 2 கட்சிகளின் தலைவர்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். மியன்மாரில் சைபர் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த 49 இளைஞர்கள் மற்றும் யுக்ரைன் யுத்தத்தினால் நெருக்கடியாகியுள்ள ரஷ்யாவில் உள்ள இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாய்லாந்தை நோக்கி பயணமாகியுள்ளனர். வசந்தயாப்பா பண்டார, ஜேசி அலவத்துவல மற்றும் சுஜித் சஞ்சய பெரேரா ஆகிய மூவருமே தாய்லாந்து நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இவர்கள் மியன்மார் மற்றும் ரஷ்யாவில் 5 நாட்கள் வீதம் தங்கி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். முப்பிடங்களின் மகாநாயக்கர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க மியன்மாரில் உள்ள சபாநாயக்க தேரர்கள் மற்றும் ரஷ்யாவில் உள்ள ராஜதந்திர அதிகாரிகளிடம் இந்த கடிதங்கள் ஒப்படைக்கப்பட உள்ளன. நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இது தொடர்பில் சர்வதேச அமைப்புகளுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். இந்த இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதன் முதற்கட்டமாகவே இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். மேலும் ரஷ்யாவில் நிற்கதியாகியுள்ள படை வீரர்கள் தொடர்பிலும் நாம் அதிக கவனம் செலுத்த உள்ளோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரச காணிகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். மாவட்டத்தின் நகரை அண்டிய பகுதிகளில் அரச தேவைக்காக ஒதுக்கப்பட்ட காணிகளை திட்டமிட்டு சிலர் அடைப்பது, அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி நீதிமன்றத்தினூடாக தமது காணி என பொய்யான ஆவணங்களை சமர்ப்பித்து அபகரிக்கும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுமக்களின் அரச காணிகளை அரசியல் பேதங்களை மறந்து மட்டக்களப்பு நகரில் அந்த காணிகளை பாதுகாக்க ஒன்றாக செயற்பட்ட சம்பவம் ஒன்று இன்று பதிவானது. மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், போலீசார் என பலரின் ஒன்றிணைந்த முயற்சியினால் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள அரச காணிகளை கைப்பற்றும் முயற்சி இன்றைய தினம் தடுக்கப்பட்டது. நகரப்புறத்தை அண்டிய பகுதிகளிலே சமீப காலங்களாக அரசு காணிகள், அரசாங்க தேவைக்கு ஒதுக்கப்பட்ட காணிகள் எந்தவிதமான அனுமதிகளும் இல்லாமல் நினைத்தால் போல சில தனபந்தர்கள் திட்டமிட்டு காணிகளை அடைப்பதும், மக்களை அச்சுறுத்துவதற்கும், அதிகாரிகளை அச்சுறுத்துகிற பாணியிலே அவர்கள் உள்நுழையாத வண்ணம் அந்த காணியை தாங்கள் தான் பராமரித்து வந்தோம் என்ற அடிப்படையில் தீர்ப்பொன்று எடுப்பதற்கான முயற்சிகளில் மிக நுட்பமாக செயலாற்றி வருகிறார்கள். திட்டமிடப்பட்டு அபகரிக்கப்படுகிற நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் இங்கு இருந்த அனைத்து விதமான தற்காலிக இடங்களெல்லாம் கலட்டி மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டில் வைக்கும்படி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். கிராம மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் இவர்களை கண்டு அச்சப்படுகிறார்கள். அந்த அச்சப்பட்ட சூழலை வைத்து இவர்கள் சட்டவிரோதமாக ஆரம்ப வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அரசாங்கம் அரச காணியின் அடிப்படையில் அரச காணியை பாதுகாக்கிற சட்டத்தை எடுக்கும். எக்காரணம் கொண்டும் பொதுமக்களது தேவைகளுக்காக இருக்கும் அரச காணிகளை அடாத்தாக யாருமே கள்ள உறுதி முடித்தோ அல்லது வேறு விதமாகவோ அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பல தேவைகளுக்கு தேவைப்படக்கூடிய இடம். இந்த இடத்தின் பெருமதி அறிந்துதான் இவர்கள் இந்த காணியை அபகரிப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்கின்றார்கள். யாராக இருந்தாலும் அரச காணியை அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக நுவரெலியா மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் இணைப்பாளர் சண்முகம் திருச்செல்வம்
சிறிகொத்தவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கின் விஜயத்தின் போது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டில் ஆசிரியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கடந்த காலங்களில் யாழ் ஆசிரியர்கள் இருந்ததை நினைவு கூர்ந்து கௌரவ ஜனாதிபதி ரோயல் கல்லூரியில் மாணவனாக இருக்கும் பொழுதும் கூட யாழ் ஆசிரியர் அவர்களின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அவர்கள் கற்பித்த முறையையும் நினைவு கூர்ந்து சர்வதேச அளவில் யாழ் ஆசிரியர்கள் நமது நாட்டுக்கு பெருமை தேடி தந்ததோடு பல புத்திசாலிகளை ஆசிரியர்களை உருவாக்கியதையும் நினைவு கூர்ந்து இப்பொழுதும் இந்த ஆசிரியர்கள் அதே பழைய நிலையை மேற்கொண்டு மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், அதே ஆசிரியர்கள் நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் கூறிக்கொண்டார். வீதிகளில் இறங்கிய ஆசிரியர்கள் போராட்டங்களை நடத்தி ஆசிரியர்களின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து பழைய ஆசிரியர்கள் போல் இவர்கள் கற்பிக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டார். சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் வகையில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து எதிர்காலத்தில் யாழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சுகாதார சேவை வேண்டும் என்ற நோக்கில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டிருந்தார். பிராந்திய செய்திகளின் தொகுப்பு அடுத்து. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானியினால் வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட 20 பயனாளிகளுக்கு ராஜாங்க அமைச்சரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து கோழி வளர்ப்புக்காக கோழி குஞ்சுகள் வழங்கி வைக்கப்பட்டன. துணுக்காய் பிரதேச செயலாளர் ரமேஷ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. வடமேல் மாகாணத்தில் காணப்படும் ஆயுர்வேத மருத்துவமனைகளின் பொறுப்பதிகாரிகளுக்கான நியமனம் அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டன. வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆளுநர் ஹாஃபிஸ் நசீர் அகமது இந்த நியமனங்களை வழங்கினார். நிகழ்வில் வடமேல் மாகாண பிரதம செயலாளர் தீபிகா கே குணரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மாநாடு தொடர்பான அங்குரார்ப்பண நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. இலங்கை தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கலாநிதி AL அன்சார் தலைமையில் சாய்ந்தமருதில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஊடகவியலாளர் கவிஞர் இக்பால் அலி எழுதிய 2 நூல்கள் அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்டன. அக்குரணையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்டார். எமது பிராந்திய செய்தியாளர் கவிஞர் இக்பால் அலி எழுதிய காலத்தின் கால்கள், குரங்கு தம்பி ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழா அக்குரணை ஐடெக் கல்வி நிலைய மண்டபத்தில் இயக்குநர் ஐநூரின் தலைமையில் இடம்பெற்றது. அக்குரணை ஐடெக் கல்வி நிலையம், மக்கள் கலை இலக்கிய ஒன்றியம் ஆகியன இதனை இணைந்து நடத்தின. நிகழ்வின் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் MHA ஹலீம், அக்குரணை பிரதேச செயலாளர் ருவாந்திகா குமாரி ஹென்னாயக்க, மத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, அகில இலங்கை YMMA பேரவையின் முன்னாள் தேசிய தலைவர் ஜஹீன் எம் ரிஸ்மி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நூலின் முதல் சிறப்பு பிரதிகளை தொழிலதிபர் TMS நிசாஹிர், மலேக கலை கலாசார சங்கத்தின் தலைவர் S பரமேஸ்வரன், சந்திரவதனா ரத்னராஜா குருக்கள் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். எப்படித்தான் படைப்பிலக்கியம் செய்கிறாரோ என்பதும் கஷ்டமான விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எனக்கு இயங்குகின்ற அரசியல் பாராளுமன்ற வாழ்க்கையில் இந்த வருஷத்தோடு 30 வருஷம் நிறைவாகிறது. இந்த 30 வருஷத்திலும் இக்பால் அலியுடைய பணி, என்னுடைய ஊடகத்துறை அலுவலர்கள் ஆரம்பத்திலே நான் கண்டிக்கு வந்த காலத்தில் இருந்து அந்த நேரமெல்லாம் இந்த டிஜிட்டல் ஊடகம் என்பது அவ்வளவு பிரசித்தமாக இருக்கவில்லை. எல்லாம் அச்சூடகங்கள் ஊடாகத்தான் அல்லது வானொலி ஊடாகத்தான் தொலைக்காட்சிகளுக்கும் ஏதாவது அனுப்புவதால் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அவ்வளவு வளர்ந்த காலத்தில் இல்லாத காலத்தில் இருந்து ஒரு பெரிய பங்களிப்பை அமைதியாக செய்து கொண்டிருப்பவர். ஒரு வித்துவ நிலைக்கு வந்தது பிறகு திருப்பி குழந்தை பருவத்துக்கு போய் இருந்து கொண்டு அந்த நடையில் எழுத துணிவது என்பது ஒரு அசாத்தியமான விஷயம். மகாகவி பாரதியும் அப்படி மிகப்பெரிய கவிஞன். ஆனால் அவனுடைய குழந்தை பாடல்கள் இன்றும் எல்லோருக்கும் மனதிலே நிற்கிற இலகு தமிழிலே இருக்கிற பாடல்களாக நிலைத்திருப்பதற்கான காரணம் அது. எனவே எவர் குழந்தை இலக்கியம் படைக்கிறாரோ அவர் மிக தேர்ந்த ஒரு கவிஞனாக இருக்க வேண்டும். இவருடைய இந்த குரங்கு தம்பி புத்தகத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்று சொல்வார்கள். காட்டுக்குரங்கு வீட்டுக்கு வந்தது, பாட்டு பாடி கூத்து போட்டது, சட்டி பானை திறந்து பார்த்தது, தாப்பு காட்டு தூக்கிச் சென்றது. இந்த விதமான ஒரு தத்துவத்தை குழந்தைகளின் பாடலூடாக வெளிக்கொணர்கிற
ஒரு திறமை அவருக்கு இருக்கிறது.